அனைவருக்கும் வணக்கம். இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய பழங்கள் என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக ஒரு 5 பழங்களை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். உங்களுடைய சிந்தனைக்காக மறந்து போன மரபும் தொலைந்து போன ஆரோக்கியமும். என்ன விஷயத்தை நம்ம மறந்தோம், அதனால் என்ன மாதிரியான ஆரோக்கியத்தை நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த காலத்துல எல்லாம் டாய்லெட் போகும் பொழுது கால் குத்துக்கால் வச்சு அப்படியே குக்குடாசனம்னு சொல்லுவோம், குத்துக்கால் வச்சு உட்காடுறது. இது இந்தியன் டாய்லெட்டில் நமக்கு இருந்துச்சு. ஸோ நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல எல்லாம் இந்த கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், இந்த இஷ்யூஸ்லாம் கிடையாது. காலைல எந்திரிப்பாங்க, எந்திரிச்சோன்னே ரெஸ்ட் ரூம் போவாங்க, அவங்களுக்கு ஈஸியாக டாய்லெட் மோஷன் ஃப்ரீயாக போயிடும். ஆனால் இன்றைக்கி நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் டாய்லெட்டில் நம்ம அந்த குத்துக்கால் வச்சு உட்காரும்பொழுது நம்ம அடி வயிற்று தசையை நம்ம தொடை அழுத்தும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடலை அழுத்தும் பொழுது மோஷன் ஃப்ரீயாக வெளியேறிச்சு. ஆனால் இன்றைக்கி வெஸ்டர்ன் டாய்லெட் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் டாய்லெட் சீட்டில் உட்காந்துருக்கும் பொழுது உங்களுடைய குடல் பகுதியும் சரி, உங்களுடைய அடிவயிற்று பகுதியும் சரி, எந்த விதத்துலேயும் டச்சே ஆறுதில்லை இல்லைங்களா தொடையோட. அப்போது அந்த மசாஜ் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னு போட்டு முக்கிட்டு பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டோடு நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்மள நிறைய பேருக்கு மலச்சிக்கல் இருக்கிறதும், பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டு, ஃபிஸ்டுலா, இந்த மாதிரி பௌத்திரம் மாதிரியான நிறைய பிரச்சனை உருவாகிறதுக்கு, ஆசன வெடிப்பு இதெல்லாம் உருவாகிறதுக்கு அடிப்படையான காரணம் ஒருவேளை நம்ம இந்தியன் டாய்லெட்லேருந்து மாறி வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தானோ அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய பழங்கள்லாம் என்ன, ஏன் நரம்புகளை வலுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நரம்பு மண்டலம் தான் நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக இயங்குறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. நமக்கு தெரியும் இல்லைங்களா, நம்ம மூளை நல்லா சீராக யோசிக்கணும், நல்லபடியாக ஆழ்ந்து சிந்திச்சு ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா நம்ம நரம்பு மண்டலம், நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்பராக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கிட்டு இருக்கும்பொழுது கால் இழுத்து பிடிக்குதும்போம். அப்புறம் காலில் திடீர்னு குத்துற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, திடீர்னு பாதத்தில் குத்துற மாதிரி இருக்குது, பாதத்தில் ஏதோ சூடாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, அதே மாதிரி மூட்டு வலி இருக்குது, வெரிகோஸ் வெயின்ஸ் அடிக்கடி கால் சுற்றி நரம்பு சுருண்டுக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஷோல்டர் ப்ராப்ளம், ஷோல்டர் பெயின், ஃப்ராஷன் ஷோல்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. கழுத்து வலி இருக்குது, பொடனி வலி இருக்குது, இடுப்பு வலி அதிகமாக இருக்குது, காலில் அந்த தொடையிலேருந்து பின்புறமாக பரவி பாதம் வரைக்கும் வலிக்குது, இடுப்புலேருந்து பாதம் வரைக்கும் ஒரு கால் மட்டும் வலிக்குது. இப்படி நிறைய பிரச்சனைகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஒற்றை தலைவலியிலேருந்து எல்லாமே சொல்கிறோம். இது எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு காரணம் உங்கள் நரம்பு மண்டலம் சீராக இல்லை அப்படிங்கிறது தான். அப்போது இந்த நர்வஸ் சிஸ்டத்தை ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், பழங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆரஞ்சு. டெய்லி ஒரு ஆரஞ்சு நம்ம சாப்பிட்லாம். இது சாப்பிடும் பொழுது நமக்கு இந்த மாதிரி நர்வஸ் இஷ்யூ இருக்குது, நரம்பு பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணோன்னா ஆரஞ்சு எடுத்துக்கலாம். ஆரஞ்சில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி சத்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை உடையதாக இருக்குது. அதை ஆக்சிஜனேற்ற தன்மை தடுத்து நரம்பு செல்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே கூடவே சேர்த்து இருதயத்தினுடைய ஆரோக்கியமும் சீராக இருக்குது, இரத்தத்தினுடைய சுத்தி முறை, பிளட் பியூரிஃபிகேஷனும் ப்ராப்பராக நடக்கும். இதனால் நரம்பு மண்டலம் சீராக இயங்கும். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரேப்ஸ், திராட்சை பழம். இதில் ரெஸ்விரேட்ரோல் அப்படிங்கிற உயிர்வேதியியல் பொருள் இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நரம்பு செல்களை பாதுகாக்கக்கூடியதாகவும் அழிவிலிருந்து தடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. அப்போ நரம்பு செல்கள் நல்ல முறையில் இயங்குறதுக்கு இந்த ரெஸ்விரேட்ரோல் அப்படிங்கிற சத்து பொருள் கிரேப்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிறதுனால
அது சீராக இயங்குது. அப்போ நரம்பு பிரச்சனை வராது. குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் சந்திக்கக்கூடிய எல்லா நரம்பு பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கக்கூடியது இந்த ரெஸ்விரேட்ரால். இது திராட்சையிலேருந்து நமக்கு கிடைக்குது. குறிப்பாக திராட்சை விதையோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது கிடைக்கும். அந்த விதையில் அந்த தன்மை அதிகம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெல்லிக்காய். அப்போது நெல்லிக்காய் நம்ம நிறையா சாப்பிடும் பொழுது நமக்கு அதுலேருந்து ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு செல்லுலேயுமே ஒரு டேமேஜ் நம்ம உணவு பழக்கத்தினாலேயோ இல்லை வயதுனாலேயோ இல்லை நம்மளுடைய வாழ்வியல் முறை காரணமாகவோ ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் இந்த மாதிரி ஹேபிட்ஸ்னால நம்ம செல்கள் பாதிக்கப்படும். அப்போது ஒரு செல் பாதிச்சிருச்சுன்னா அதை திரும்பியும் உருவாக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் அறிவியலாக இருக்குது. ஆனால் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செல் அழிஞ்சாலும் குறிப்பாக நரம்பு செல்களை புதுப்பிக்கக்கூடிய தன்மை, ரீஜெனரேட் பண்ணுற தன்மை, ரிஜுவினேட் பண்ணக்கூடிய தன்மை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சித்த மருத்துவத்தில் தான் இருக்குது. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய். அப்போ ரெகுலராக நெல்லிக்காயை நீங்கள் ஜூஸாக எடுத்துகிட்டு வந்தாலே போதுமானது. உங்கள் நரம்பு செல்கள் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆப்பிளில் என்ன மாதிரியான சத்துப்பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆந்தோசைனின்ஸ் அதிகமாக இருக்குது. குவாசிட்டின் அப்படிங்கிற உயிர்வேதியியல் பொருள் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய நரம்பு செல்களில் வலி ஏற்படாமல் தடுக்குது. அப்போ வலி வராமல், நரம்பு வலி வரக்கூடாதுன்னா டெய்லி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டாலே நம்ம பாடியில் அந்த நரம்பு செல்கள் வலுவாகும். அப்போ வலி குறையும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு பிடிச்ச அவகேடோவில் குட் கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதில் இருக்கக்கூடிய ஒலிக் ஆசிட் மற்றும் விட்டமின் இ சத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நரம்பு செல்களை ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்போ நரம்பு செல்களை ஆரோக்கியமாக வச்சுக்குது, பாதுகாக்குது. அதனால் நமக்கு நரம்பு செல்கள் அழியாமல் நமக்கு ரொம்ப நாள் அந்த உடம்பு சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இயங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்போ யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்க அவகேடோ எடுத்துக்கலாம். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாழைப்பழம். ஸோ வாழைப்பழத்தில் நமக்கு பொட்டாசியம் சத்து அதிகமாக கிடைக்குது. கூடவே வைட்டமின் B6 அதில் நிறைய இருக்குது. ஸோ அதை அடிக்கடி நம்ம வாழைப்பழம் சாப்பிடும் பொழுது நமக்கு அந்த நர்வ் கண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு விஷயம் நமக்கு ப்ராப்பராக கண்டக்ட் ஆகணும். உதாரணத்துக்கு நம்ம வயிற்றில் வேகல் நர்வ் அப்படின்னு ஒரு நரம்பு இருக்குது, வேகஸ் நர்வ் அப்படின்னு ஒரு நரம்பு இருக்குது. அப்போது நம்ம வயிறு ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கமெண்டை வயிற்றிலிருந்து மூளைக்கு கடத்தின உடனே மூளை என்ன பண்ணும், ஓகே வயிறு ஃபில் ஆகிடுச்சா அப்போ இனிமேல் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய லெப்டின் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். உடனே கிரில்லினுடைய அளவு குறையும். அப்போ போதும்னு சொல்லிட்டு நம்ம கையை கழுவிட்டு எழுந்திரிச்சிடுவோம், எனக்கு வயிறு நிரம்பிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கடத்தணும்னு வச்சுக்கோங்களேன், கனெக்ஷன் இருக்கு இல்லையா, கண்டக்டிவிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ப்ராப்பராக நடக்கணும்னா நரம்பு செல்கள் சீராக இயங்கணும். ஸோ அந்த கண்டக்ஷன் ப்ராப்பராக இருக்கிறதுக்கும் அது கரெக்டான சீர்வரிசையில் இயங்குறதுக்கும் அலைவரிசையில் இயங்குறதுக்கும் அதுக்கு தேவை சஸ்டைனபிலிட்டி. ஸோ அந்த சஸ்டைன் பண்ணுறக்கூடிய தன்மையும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வாழைப்பழத்தில் இருக்குது. ஸோ அப்போது விட்டமின் B6 நிறைந்த எல்லா உணவுகளுக்கும் இருக்குது, அதில் வாழைப்பழம் சிறந்தது. அப்போது நம்ம பழங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கும் பொழுது நமக்கு நரம்புகள் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு நர்வஸ் இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு ஒற்றை தலைவலி அடிக்கடி வருது, எனக்கு இடுப்பு வலி கால் வலி அடிக்கடி வருது அப்படிங்கிறவங்க நான் இப்போ சொன்ன பழங்களை மாற்றி எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வலிகள்லேருந்து நீங்கள் வலி மாத்திரை இல்லாமல் தொடர்ச்சியாக நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஒரு தீர்வு காண முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.